இந்த கேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க எதிர்பார்த்தாங்க. அவர் அப்படி விடல. அந்த தகவலை இங்க இருக்கிற சங்கங்களுக்கு சொன்னாரு. இங்க இருக்கிற சங்கங்கள் வந்து சில முன்னெடுப்புகள் செஞ்சாங்க. அதனால எதுவும் பலன் இல்லை. அப்புறம் நம்மளுக்கு தகவல் காரணத்தை கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த கம்பெனி போட்ட கேஸ் வந்து பலரோட கோர்ட்ல விசாரணைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த கேஸ் வந்து நடத்திட்டு இருக்கேன். நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்பவும் பண்ணை 9 மாசமா சும்மா வச்சிருக்கேன். அதாவது நம்ம எம்டி செக் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது வந்து 2013ல நம்ம லதா அம்மையார் முன்னிலையில நம்ம ஓவிய குட்டிய தலைவர் இருக்கும் போது நம்ம செயலாளராக கதியில முன்னிலையில தான் அரசாங்கத்தோட ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில இந்த ஒப்பந்தத்தை வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறோம். அப்ப அந்த எம்டி செக் கொடுக்காம நம்ம தவிர்க்கிறது இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில எல்லா பணக்காரும் கலந்து இப்ப இந்த மாவட்டம் இருக்குன்னா இந்த மாவட்டத்தில் எல்லா பணக்காரங்களுக்கு தெரியும். இந்த பணக்காரங்க தாராளம் வெளியில நம்மளுக்குள்ளேயே ஒருத்தர் பரிந்துரை பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம்னா எம்டி செக் கொடுக்க வேண்டிய வந்துருக்காது. அந்த எம்டி செக் வந்து இவருக்கு மட்டும் கேஸ் போடல. இவர் மாதிரி ஏகப்பட்ட பணக்காரர்களால அந்த நிறுவனம் கேஸை ஃபைல் பண்ணும்போது அவங்க அந்த வளர்ப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த கம்பெனிக்கு அந்த காசு மிச்சமாச்சா? மினிமம் ரேட் 6,000 ரூபாய் கொடுக்கறதை கூட எப்படி அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா செக் கேஸ் போட்டு அவாய்ட் பண்ணாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க பாருங்க. தெரியுமா? தெரியும். யாரும் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம கொடுக்குற செக்கை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சு நிறுவனம் ஒரு கேஸை ஃபைல் பண்ணும்போது பணக்காரர் பயிர் போயிடுறாரு. நம்மளுக்கு மட்டும்தான் சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வேண்டாம் அப்படின்னு விட்டு போட்டு போன பண்ணையாளர்கள் அந்த தகவலை நம்ம கவனத்துக்கு கொண்டு விடாம விட்டு போட்டு போன பண்ணையாளர் ஏராளம். ஆனா இவரும் மாத்திரம் நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த கேஸ் 2 வருஷமா நடக்குது. முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு போனோம். பரண ஸ்டேஷன்ல கூப்பிட்டு அது சம்பந்தமா விசாரிச்சாங்க. அது சம்பந்தமா விசாரணை கொடுத்துருக்கிறோம். நிறுவனங்கள் வந்து சில பல பில்லுகளை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த கேஸ் நிற்காது. ஏன் அப்படின்னா இவர் தீவிர விலைக்கு வாங்கின மாதிரி, அதாவது எஃப்சிஆர் கூட போனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இவர் தீவிர விலைக்கு நிறுவனங்களுக்கு வாங்கிட்டு நிறுவனத்துக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு ஒரு போலியான வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மன உளைச்சலும் அந்த துயரம் இந்த பணக்காரருக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் சங்கத்தின் மூலம் ஒரு சில முடிவுகளை எடுத்தோம்னா அந்த முடிவை வந்து பின்பற்றி நீங்களும் போகணும். இப்ப 20 நாட்கள் குஞ்சு வேணும் அப்படின்னு கேட்க நீங்க தயாரா இருந்தால் புது பண்ணைக்கு வராது. ஒரு நிறுவனம் என்ன பண்ணுன்னா எக்கச்சக்கமான பண்ணையில பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இவங்க வாரத்துக்கு 20,000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 கோடி பிளேஸ் பண்றது அப்படின்னா அவங்க பிடிச்சி வச்சிருந்தா 40,000 கோடிக்கு அளவு பண்ணையை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. கோழி பிடிச்சிட்டு அவங்க குஞ்சு விடுறதுக்கு 40 நாள் தாமதம் பண்ணும்போது நம்ம பணக்காரர் என்ன பண்றாங்கன்னா ஒரு 10 நாள் 5 நாள் முன்னால வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதெல்லாம் வாங்கி போடுறாங்க. கிடைச்சதெல்லாம் வாங்கி போட்டு வளர்க்குறாங்க. இதே மாதிரி ஒரு நிறுவனம் உழவன் பண்ணி என்ன பண்ணுச்சு, நாங்க அந்த நிறுவனத்தை அணுகி கேட்கும் போது எங்க கம்பெனியில குஞ்சு வந்துடும். வராதெல்லாம் சொல்லல. எங்க கம்பெனியில குஞ்சு வந்துடும். எப்போ வரும்? 45 நாள் 50 நாள் கழிச்சு வரும். அப்ப அது எத்தனை நாளைக்கு நம்ம பார்க்க முடியும்? இதே மாதிரி வருஷம் எல்லாம் தள்ளி தள்ளி போனா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரும்போது 2 பேட்ச் 3 பேட்ச் எல்லாம் போயிடும். அப்ப நம்ம பணக்காரர் என்ன பண்றாங்க, அந்த கம்பெனியில தீவனம் வாங்கி போடுறாங்க. ஏதாவது கூட வாங்கி போடுறாங்க. வாங்கி போட்டு கொஞ்சம் ரிசல்ட் எடுத்தாங்க. ஒரு 2,000 ரூபாய் 9,000 ரூபாய்க்கு காட்டினா அதுல 2 ரூபாய் அவங்க கொடுக்குற 8,000 ரூபாய் 2 ரூபாய் பணக்காரர் வாங்கி போட காசு. அதே நம்மளால மறந்துனா நிறுவனம் மறந்துடும். அவங்களுக்கு கூட ஒரு 10 நாள் முன்னாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெளியே போய் வாங்கி போட்டுருவாங்க. இது எந்த வகையில் நியாயம்? அதாவது இந்த தொழில நம்ம நாசமா போறதுக்கு நம்ம தான் காரணம், வேற யாரும் இல்லை. நம்மளுக்கு இருக்க உரிமையை கடமையும் தெரிஞ்சு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கலாம். நம்ம எதை தெரிஞ்சு கேட்கறோம்? எதையுமே கேட்கணும். நிறுவனம் சொன்னா வாங்கி போடுறோம். சூப்பர்வைசர் வந்து எல்லா கோழியும் நல்லா இருக்கு, உங்களுக்கு மோசமா இருக்குன்னா வாங்கி போடுறோம். அதே போல நம்ம சங்கத்தில் ஒரு 2022 பேச்சுவார்த்தையில் நம்ம என்ன பண்ணோம்னா நிறுவனங்கள் அடிப்படை வளர்ப்புக்குள்ளேயே உயர்த்த முடியாது, 650க்கு மேல வராது, 650 தான் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா வெகு பண்ணைகள் வந்து 650க்கு மேல வர்றதில்லை, ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால எங்களுக்கும் ரிசல்ட் பாதிக்கு 650 தான் கொடுக்க முடியும். அப்ப அடிப்படை வளர்ப்பு இல்லாம ஒரு பேச்சுவார்த்தையை வந்து 2022 தான் நம்ம முடிக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தையில நம்ம கூட 3 சங்கங்கள் இருக்கு. நம்மளோட சேர்ந்து 3 சங்கங்கள் நம்ம இருக்கிறோம். எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் 2022க்கு முன்னால அடிப்படை வளர்ப்புக்குள்ள உயர்வு இல்லாம முடிச்சதே இல்லை. 2020 நம்ம போராட்டம் பண்ணி தான் அந்த பைசா சேர்த்து வாங்கணும். 6 ரூபாய் அப்படிங்கிறது சென்னையில ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துட்டு அமைப்பு வந்து நாங்கள் 6 ரூபாய் ஒப்புக்கொள்ளவில்லை, நாங்கள் கையெழுத்து போனால் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹரி வந்து கலந்து வந்தாங்க. ஹரிக்கு அந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கோயம்புத்தூர்ல பேச்சுவார்த்தையை வச்சு 50 பைசா ஏற்றி வாங்குறதுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஓடியாட்டம் பேசி முடிச்சு ஒரு 50 பைசா சேர்த்து வாங்கணும். அது 2020 முடிஞ்சு வச்சு. இந்த 5 வருஷமா ரேட்டு உயர்வே இல்லை. 2020ல நிறுவனங்கள் வந்து அந்த நேரத்திலேயே பண்ணைகளை சங்கங்களை பிரிச்சா சூழ்ச்சியை செஞ்சாங்க. சங்கங்கள் 2-3 போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இதுல என்ன பதவி தெரியும் யாருக்கும் தெரியல. எனக்கு இந்த தொழில இந்த பதவி வச்சுதான் நான் வாழ்வாதாரத்தை தெரிவிக்கணும் அவசியம் எனக்கு இல்லை. ஆனா என்ன நம்பி பல பண்ணையாளர்கள் இருக்கிறாங்க சூழ்நிலை மட்டும்தான் இதுல தொடர்ந்துட்டு இருக்கிறோம்.
பண்ணையாளர்கள் ஒற்றுமையா நீங்க எந்த தலைமையை தேர்ந்தெடுத்து நீங்க செஞ்சாலும் சரி, நாங்கள் வழிநடத்த தயாரா இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரைகளை சொல்ல தயாரா இருக்கோம். நிறுவனங்களை வந்து சங்கங்களை வந்து பிரிச்சு விட்டாங்க. தலைவர்கள் 1 2 3 ஆக்குனாங்க. அப்ப தலைவர்கள் கூட கால் புணர்ச்சி காரணங்கள் வந்துகிட்டே இருந்தது. நம்ம சரவணன் வந்து ஒரு பெரும் முயற்சி எடுத்தார். கிருஷ்ணகிரியில் எல்லா தலைவர்களையும் ஒன்றா சேர்த்து ஒரே அமைப்பா கொண்டு வரலான்னு ஒரு பெரும் முயற்சி எடுத்தாரு. அதுக்கான வாய்ப்பு கைவிடல. இப்போ கடைசியாக 3-4 மாசத்துக்கு முன்னால பிசிசியில் போய் நாங்கள் ஒரு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். அது எத்தனை மணிக்காரருக்கு தெரியுங்க? மேக்சிமம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. தெரியுங்களா? தெரியும். அந்த போராட்டத்துல இவர் இருக்கிற உடம்புக்கு 2 நாள் வீட்டில் படுத்துருந்தாங்க. இவர் இருக்கிற உடம்புக்கு போராட்டத்துக்கு வந்து இவர் பாருங்க, இவரோட உடம்பை பாருங்க, 2 நைட்டு கொசுக்கள் வந்து படுத்துருந்தார். அந்த போராட்டத்தில் வந்து இவர் கலந்துருந்தார். அதை நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பாராட்டிதான் ஆகும். இப்ப அந்த மாதிரி நீங்க எல்லாருக்கும் தான் போராட்டத்தில் கலந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு நைட்டு 2 நைட்டு பட்ட வேதனை கொஞ்சம் இல்லைங்க. நாங்க அதை தெரியப்படுத்துறேன். அவ்வளவுதான். நம்ம வந்து பிசிசில 2 நாள் ஒரு முன்னிலைப்பு போராட்டம் பண்றோம். பரவாயில்ல, எல்லா பகுதி மக்களுக்கு அது தவறாயிடுச்சு. 2வது நாள் வந்து நம்ம தொடர்ந்து அங்கே இருக்கிறதுக்கு இல்லாம ஒரு முயற்சியில நிறுவனங்கள் எடுக்குது. அதாவது நாங்க இந்த பிசிசி கட்டணத்தை வாடகை கொடுத்து வச்சிருக்கோம், பில்டிங் காலி பண்ணியாச்சு அப்படின்னு பில்டிங் ஓனர் வந்து இங்க சொல்றாரு. நாங்க இந்த இடத்த காலி கொடுத்து விட்டோம், கட்டுப்பிடிச்சாமலாம் எடுத்துட்டு போயிடுவாங்க, நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாரு. காவல்துறையை வச்சு ஒரு நெருக்கடி வந்தது. அதுக்கப்புறம் நிறுவனங்கள் சார்ந்த 5 பேர் காவல்துறை அலுவலகம் வந்தாங்க. அங்க வந்து பேசினாங்க, நீங்க வந்து இனிமே பேசணும் அப்படின்னா அந்த நிறுவனங்களோட, அதாவது கம்பெனியோட பேசுறீங்க, பிசிசிங்கிற ஒரு அமைப்பு இல்லை, இது வந்து பேச்சுவார்த்தை பிசிசி பங்கெடுத்துக்காது அப்படிங்கிறது எப்ப சொல்றாங்க? 5 வருஷம் கழிச்சு சொல்றாங்க. அதாவது 2020 ஒரு பேச்சுவார்த்தையை முடிச்சு நம்ம வெளியே வரும்போது அடுத்த பேச்சுவார்த்தை எங்களோட வச்சுக்க முடியாது, பிசிசி அமைப்பு நாங்கள் இதுல ஈடுபட மாட்டோம், அந்தந்த நிறுவனங்களோட நீங்க பணியாளர்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு சொல்லியிருந்தா நம்ம அன்னைக்கு முடியாது நீதான் வந்து கேட்க போறோமா? இல்ல. ஆனா நம்மள வந்து எவ்வளவு தூரம் காலம் தாழ்த்தி, அதாவது போய் அங்க தேடி ஒவ்வொரு தடவையும் கல்வி கொடுக்க போவோம், பார்ப்போம், நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், அலக்கழித்து ஒரு அவமரியாதை பண்ணி அன்னைக்கு அனுப்புறாங்க. இனிமேல் பேச்சுவார்த்தை வந்து பிசிசி அமைப்பா வர நிறுவனங்களா வரும். அது மாதிரி நிறுவனங்கள் பேச சொன்னாங்க. அது மாதிரி இன்னும் 2 மாசம் கழிச்சு ஒரு 2 அமைப்பு தலைவர்கள் போய் பேசினாங்க, நாங்க வந்து பிசிசி அமைப்பா வரல, இப்ப வந்து நாங்க நிறுவனங்களா வந்து நிறுவன முதலாளிகளா வந்து பேச்சுவார்த்தை பண்றோம் அப்படிங்கிறது முதல்ல பதிவு பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து நாங்க ஒரு பெரிய போராட்டம் உள்ளிருப்பு போராட்டங்கிறதுல எங்களுக்கு ஒரு அறிக்கை ஒரு பிசிசி இருந்தது. இதுமா ஈஸ்வரன் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாரு. அவங்க அந்த உள்ளிருப்பு போராட்டம் நாங்க ஏசி வசதி பண்ணி கொடுத்தோம், ஃபேன் வசதி எல்லாம் கொடுத்தோம், மின்சார வசதி பண்ணி என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க கோடிக்கு ஒவ்வொன்றுக்கு நீங்க என்னென்ன பண்றீங்க? ஃபேனை போடுறீங்க, கட்டி போடுறீங்க, கீட்டி கொடுக்குறீங்க, எப்படி பராமரிப்பு பண்ணீங்க? அவங்க பண்ணி கொடுத்த வசதியை சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பணியாளரோட உழைப்புமே அந்த வழியும் வேலையும் அவங்க உணர்றாங்களா? தெரியும், தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அவ்வளவுதான். தெரிய வைக்கணும், புரிய வைக்கணும் அப்படின்னா நம்மளோட முயற்சிகள் அந்த மாதிரி வலுவானதா இருக்கணும். அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு 2 தலைவர்களை கூப்பிட்டு நீங்க வாங்க பேசினாலும் கூப்பிட்டாங்க. அப்ப ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க, நீங்களே எவ்வளவு அமைச்சர் வந்து போனீங்க, அன்னைக்கு வந்தாங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டமா வந்துட்டு போறாங்க, அவங்க வந்து போனது சரியில்லை, கேட்டது சரியில்லை, முறை சரியில்லை. எந்த முறையில் நம்ம கேட்கறது? 5 வருஷம் கழிச்சு கேட்கறதே ஒரு முறை இருக்கு. எந்த முறை? அதுக்கப்புறம் 8-10 கடிதம் அனுப்பிலாம் நாங்கள் கேட்டோம். 2 தடவை கேட்டு போய் தான் கேட்டோம். எதுக்குமே அவங்க வந்து தலைசாய்க்கு கட்ட உள்ளூர் போராட்டத்தை இறுதியான முடிவில் கையெழுத்தோம், உள்ளூர் போராட்டம் பண்ணணும். அதுக்கு மறாவது நாள் மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் இருந்த மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாருமே என்ன தொடர்பு பண்ணாங்க, என்னைய பெரிய தொடர்பு பண்ணாங்க, நாங்கள் நாளைக்கு கிளம்பி வரணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கான அவகாசம் எடுக்க முடியல. நிறுவனத்தில் அங்கே நம்ம உள்ளிருப்பு போராட்டம் விடல, கிளம்பி வர வேண்டாம் போச்சு. அன்னைக்கும் வெளியே வந்து அந்த காவல் நிலையத்துக்கு முன்னால் நம்ம ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்லிட்டு வந்தோம், அடுத்த தடவை நாங்கள் வந்தோம்னா எல்லாரும் ஒன்றா தான் வருவோம், எல்லா மாவட்டத்தை சேர்ந்த எல்லா அமைப்பை சேர்ந்த பணியாளர் ஒன்றா வருவோம்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கான முன்னெடுப்பா தான் இந்த முயற்சியை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுடைய ஆலோசனையா சொல்லுங்க. நிச்சயமா நம்மளுக்கு வழக்குப்படி உயர்வு வேணும். ஆனா அந்த வழக்குப்படி உயர்வு போராட்டத்துல நம்ம தனித்து நின்றோம், யாராவது தனித்து விடப்பட்டோம் அப்படின்னா நம்மளோட வழக்குப்படி எப்பவுமே கேள்விக்குரிய இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி செயல்படலாம் உங்களை அறிக்கை சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சங்கம் உங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக போராடிட்டே இருக்கிற உத்தரவாதத்தை நன்றி.